இன்னைக்கு நெத்திலி மீன் குழம்பு தான் வச்சேன். மதியமே குழம்பு காலியாயிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாமா? பேன் நல்லா ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி பழம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவைக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குழம்பு மசாலா தூள் வந்து நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் புளி கரைச்சி வச்ச தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். புளி தேவைக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1 கப்பு தண்ணியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெத்திலி மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சா தான் குழம்பு நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா 1 கப்பு போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச நெத்திலி மீனை உள்ளே போட்டுக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு மீன் நல்லா உப்பில் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மீன் வெந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சுட சுட இருந்துச்சு. நம்ம சைடிஷ்க்கு வெங்காயம் இல்லாமல் எந்த மீன் குழம்பும் இறங்காது. சின்ன வெங்காயம் சைடிஷ்க்கு வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ஆதவும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பாய்.